अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானையே கணவனாக அடைய வேணும் என்று பாரித்த ஆண்டாள் தன்னுடைய துடிப்பை பலவாறு வெளியிட்டாள். முதலிலே பாவை நோன்பு நோற்றாள். அது திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமாக விரிந்தது. மேலே நாச்சியார் திருமொழியிலேயும் அந்த துடிப்பு பல பல பாசுரங்களாலே வெளிப்படுகிறது. அதிலே கீழே 6ஆம் திருமொழியிலே ஒருவாறு கண்ணபிரான் இவளுக்கு தரிப்பை ஏற்படுத்தினான். அதாவது தனக்கும் அவளுக்கும் திருமணம் நடைபெற்றதாக கனவிலே காட்டி கொடுக்க, அப்படிப்பட்ட கனவை தன்னுடைய தோழிக்கு சொல்லுவதாக ஒரு திருமொழி சென்றது. அது 6ஆம் திருமொழி. அடுத்தபடியாக 7ஆம் திருமொழியிலே திருச்செங்காழ்வானை நோக்கி எம்பெருமானுடைய திருப்பவளம் எப்படி வாசனை வீசும், எதுபோலே தித்தித்திருக்கும் என்பதெல்லாம் வினவினாள். இப்பொழுது 8ஆம் திருமொழியிலே மேகங்களை பார்த்து திருவேங்கடமுடையானிடத்திலே தூது விடுவதாக செல்லுகிறது. அதாவது மழைக்காலம் வந்தவுடனே வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற நாயகனான அந்த திருவேங்கடமுடையான் அவன் வரவில்லையாம். ஆனால் மழைக்காலமானவாறே ஆகாயத்திலே மேகங்கள் வந்து நிற்கும் அல்லவா, உடனே அந்த மேகங்களை பார்த்து உங்களோடு திருவேங்கடமுடையானும் வந்திருக்கிறானா என்று கேட்கிறாள். அவை பதில் ஒன்றும் சொல்லாமல் நிற்கின்ற பொழுது அந்த திருவேங்கடமுடையானிடத்திலே நான் சொன்ன வார்த்தைகளை போய் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அப்படி அந்த மேகங்களை பார்த்து வார்த்தை சொல்லுகிறாள். அதிலே 5வது பாசுரத்திலே அந்த எம்பெருமான் பிரகலாதனுக்காக ஒரு நரசிங்க வடிவம் கொண்டு விரோதியான இரணியனை அழித்தவன், அவன் என்னுடைய வளைகளை தருகிறானா என்று கேளுங்கள் என்பதாக அப்படி வார்த்தை அருளிச் செய்கிறாள். கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்கள் வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதறா திரண்டேறி பொழிவீர்கள் கொண்ட வள்ளுவினால் இரணியனை உடலிழந்தார் தான் கொண்ட தரிமலைகள் தருவாயில் சாத்துமினே. வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்கள் என்று வானிலே அப்படி தண்ணீரை எல்லாம் முகந்து கொண்டு ஆகாசத்திலே இருக்கின்றனவாம் அந்த மேகங்கள். மேகங்கள் உயரத்திலே ஆகாசத்திலே இருக்கின்றபடியினாலேதான் அவைகள் விரைவாக சென்று அந்த எம்பெருமானிடத்திலே தான் தனக்காக சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிவிடும் என்று நினைக்கிறாள். ஆயினாலே அந்த வான் கொண்டு கிளர்ந்து எழுந்த மாமுகில்கள் என்று தண்ணீரை எல்லாம் கொண்டு அப்படி வானத்திலே கிளர்ந்து எழுகின்ற மேகங்கள். அந்த மேகங்கள் என்ன செய்கின்றன, வானத்திலிருந்து மழை பொழிகின்றனவா. அப்படி பொழிகிற காலத்திலே அந்த வேகமாக விழுகின்ற நீரெல்லாம் மலர்களிலே விழுந்து அந்த மலரிலே இருக்கக்கூடிய தேன்களை எல்லாம் அப்படி சிதற அடித்து விடுகின்றனவா. அதையும் சொல்லுகிறாள். வெங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதறா திரண்டேறி பொழிவீர்கள். திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய மலர்கள், அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய தேன்கள் அவங்களெல்லாம் சிதறும்படியாக இப்படி செய்கிறீர்கள் என்னால். இதனால என்ன அர்த்தம் கிடைத்தது என்னால், தேனும் மலருமாக அப்படி பூத்து கிடப்பதை பார்த்தால் நாயகனை பிரிந்த நாயகிக்கு வருத்தம் அதிகம் உண்டாகுமா. ஆகினாலே நாயகி இந்த மலர்களை பார்த்து வருத்தக்கூடாது என்பதனாலேதான் அந்த மேகம் என்ன செய்கிறதாம், இந்த மலர்களை எல்லாம் சிதற அடித்து விடுகிறதாம். எங்கள் நாயகியை எதற்காக நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள், நாயகனோடு சேர்ந்திருக்கிற காலத்திலே உங்களை கண்டால், இந்த மலர்களை கண்டால் நாயகிக்கு இன்பம் உண்டாகும். ஆனால் அதே அந்த இன்பத்தை உண்டாக்கக்கூடிய பூக்கள் நாயகனை பிரிந்திருந்தால் அவர்களுக்கு துன்பத்தை உண்டாக்கும் அல்லவா. ஆகையினாலே நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மேகங்கள் என்ன செய்கின்றனவாம், அப்படி வேகமாக மழையை பொழிந்து
அந்த தேனையும் மலரையும் சிதற அடித்து விடுகின்றனவாம். அதைத்தான் வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதறும்படியாக திரண்டு ஏறி பொழிவீர்கள். இப்படி எனக்கு வேண்டாதவற்றை விலக்கினீர்கள், அது அவசியம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் எனக்கு வேண்டியது ஒன்று உண்டு, அதையும் செய்ய வேண்டுமே என்கிறாள். உனக்கு என்ன வேண்டியது சொல், அதையும் செய்கிறோம் என்று மேகங்கள் கேட்கின்றனவா? அவை ஆகாசத்திலே நிற்கின்றன. அதை பார்த்து சொல்லுகிறாள், ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடலிழந்தான். அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவன் ஆறு என்றால் ஊன் கொண்ட வள் உகிர் என்று, அப்படி அந்த ஊனிலிருந்து கிளம்பக்கூடிய புறப்படக்கூடிய உயிர்கள் அந்த நகங்களாலே இரணியனை உடல் இழந்தான் என்று இரணியனை வதம் செய்தானவன். இதனுடைய கருத்து என்ன என்றால், தன்னுடைய அடியவனான ஒரு பிரகலாதன், அவன் எப்பொழுதும் தன்னையே நினைத்துக் கொண்டிருந்தான். எங்குமுளன் என்று தன்னை பற்றி சொன்னான். ஆனால் அவனுக்கு விரோதியாக வந்தான் இரணியன் என்றவுடனே தன்னுடைய அடியவனான பிரகலாதன் அவனுக்கு விரோதியான இரணியனை வரம் பழுதுபடாமைக்காக ஆயுதங்களால் கொல்லாமல் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் என்று அப்படிப்பட்ட உயிர்களாலேயே நகத்தாலேயே அவனை அழித்தான் என்ற இந்த சரித்திரத்தாலே நமக்கு என்ன பொருள் கிடைக்கிறது என்றால், அடியவர்களுக்காக அவர்களுடைய விரோதிகளையும் தொலைத்து அந்த அடியவர்களோடு கலப்பவனவன் என்று தெரிகின்றது. ஆனால் அப்படி இருக்கிற பொழுது அடியவளான என்னோடு மட்டும் அவன் கலக்காமல் இருக்கிறானே. ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடல் இழந்தான். திருவேங்கட மலையிலே எழுந்தருள் இருக்கிறவன் அவனார்? வேங்கடத்து அரியை பரிகீரிய ஒப்பனை என்று திருவேங்கட மலையிலே எழுந்தருள் இருப்பவன் நரசிம்மன் என்றே கூட. அப்படி அங்கே நரசிம்மனுக்கு இன்றைக்கும் கூட ஒரு சந்நிதியும் அங்கே இருக்கிறது. அந்த சந்நிதியிலே நிருசிம்மனாக எம்பெருமானும் எழுந்தருள் இருக்கிறான். அப்படி ஊன் கொண்ட வள்ளுகிறால் இரணியனை உடலிழந்தான். அவன் என்ன செய்தான்? தான் கொண்ட சரிவளைகள், என்னுடைய வளைகளை எல்லாம் அவன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான் என்று சொல்லுகிறாளாம். சரிவளைகள் என்றால் சரிந்து போன வளைகள் அவன் கொண்டான். திருவேங்கடமுடையான் இவளுடைய வளையை எதற்காக கொள்ளுகிறான் என்றால், திருவேங்கடமுடையானை பிரிந்த வருத்தத்தினாலே இவளுக்கு உடல் இழைத்தது. உடல் இழைத்தபடியினாலே வளை கையிலே தங்காமல் கழன்று விட்டது. அதைத்தான் திருவேங்கடமுடையான் கவர்ந்து கொண்டு சென்று விட்டான் என்று சொல்லுகிறாளாம் இவள். அப்படிப்பட்ட சரிவளைகள் அவன் தருமாகில், மீண்டும் எனக்கு அந்த வளையை தருவானாகில். அப்படி என்றால் என்ன? இவள் கையிலே மறுபடியும் வளை தங்க வேண்டும் என்றால் இவளுடைய உடல் பூரிக்க வேண்டும் மகிழ்ச்சியினாலே. அது மகிழ்ச்சியினாலே பூரிக்க வேண்டும் என்றால் அவன் வர வேண்டும், இவளோடு கலக்க வேண்டும். ஆயினாலே அந்த தான் கொண்ட சரிவளைகள் தருமாகில் என்னால் மறுபடியும் திருவேங்கடமுடையான் வந்து என்னோடு கலப்பனாகில் என்பதுதான் பொருள். அப்படி வருவனாகில் அவனிடத்திலே சாற்றுமினே, அவனிடத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் துன்பப்படுகிறாள் இவள் என்று என்னை பற்றி அந்த திருவேங்கடமுடையானிடத்திலே அப்படி சொல்லுங்கள் என்று இப்படி வார்த்தை சொன்னாள். அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், அடியவர்களுக்காக விரோதிகளை அழித்தான் என்று சொன்னாலே, அது மட்டுமல்ல, ஒரு அடியவனுக்காக தன்னை யாச்சகனாகவும் ஆக்கிக் கொண்டான். விரோதிகளை அழிப்பதற்காக அது மட்டுமல்ல, தன்னை அழிய மாறியும் காரியம் செய்கிறான் என்கிற அந்த சரித்திரத்தையும் அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். நிலங்கொண்டு கிளர்ந்தெழுந்தா தன்முகில்காள் மாவலிய நிலங்கொண்டான் வேங்கடத்தே நிறந்தேறி பொழிவீர்கள். கொண்ட விளங்கனி போல் உள்மறிய புகுந்து என்ன நலம் கொண்ட நாரணர்க்கு என்ன நல நோய் சப்பமினே. சலங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காள், அதாவது ஜலத்தை எடுத்துக்கொண்டு அப்படி ஆகாசத்திலே போய் சேருகின்றனவாம் அந்த மேகங்கள். சலம் என்றால் தண்ணீர். அந்த தண்ணீரை கொண்டு கிளர்ந்து எழுந்த மேகங்கள் உலகத்தாருக்கெல்லாம் தண்ணீரை கொடுத்து உயிர்ப்பதையே உங்களுடைய இயற்கையாக கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆகையினாலே எனக்கும் கூட நீங்கள் ஈரக்கையாலே தடவி என்னை காப்பதற்கு உரிய வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக இதற்கு பாவம் காட்டுகிறார்கள். ஆக சலங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காள், அந்த எம்பெருமான் யார்? யாரிடத்திலே தூது செல்ல வேண்டும் நீங்கள்? மாவலியை நிலங்கொண்டான் வேங்கடத்தே, திருவேங்கட மலையிலே எழுந்தருளியிருப்பவன் யார் என்றால் அவன் உலகத்தையெல்லாம் அளந்த எம்பெருமான். மாவலியினிடத்திலே சென்று நிலம் யாச்சித்துக் கொண்டான். எதற்காக? தன்னுடைய அடியவனான இந்திரன்
அவன் கண்ணீர் காணக்கூடாது, அவன் துன்புறக்கூடாது என்பதற்காக மகாபலியினிடத்திலே தான் போய் யாச்சகனாய் நின்றான். இப்படி ஒருத்தன் தன்னை அழிய மாறியும் தன்னுடைய அடியவனை காத்தான் என்று அந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி மாவலியை நிலங்கொண்டான். அப்படிப்பட்டவன் தான் திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கிறான். தாழ்பரப்பி மண்தாவிய வீசன் என்று திருவேங்கடமுடையானைத்தான் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். ஆயினாலே திருமங்கை ஆழ்வாரும் அந்த திருவேங்கடமுடையான் உலகமளந்த பொன்னடியே அடைந்துந்தேன் என்று திருவேங்கடமுடையானுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார். ஆயினாலே திருவேங்கடமலையிலே எழுந்தருளியிருப்பவன் அவனார் என்றால் என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமர்கள் காண்பதற்கு என்றுதான் தேவர்களும் நித்தியசூர்களும் கூட அங்கே வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மாவலியை நிலங்கொண்டான் வேங்கடத்தே நிரந்தேறி பொழிவீர்கள். அப்படி மழையெல்லாம் பொழிபவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய நடலை நோய் இப்பொழுது அவனாலே இப்படி நோய் வாய்ப்பட்டு நான் கிடக்கிறேன், துன்பப்பட்டு கிடக்கிறேனே, அதை போய் அவனிடத்திலே சொல்லுங்கள். எனக்கு என்ன ஆயிற்று என்றால் உலங்குண்ட விளங்கனி போல். உலங்கு என்பது ஒரு பெரும் கொசுக்களம். அப்படிப்பட்ட கொசுக்கள் அந்த விளாம்பழத்திலே போய் மேலே மொய்க்குமாம். மொய்த்த பொழுது என்ன ஆகும்? மேலே ஓடு அப்படியே இருக்கிற பொழுது உள்ளே இருக்கிற அந்த பழமத்தனையும் இந்த உலங்குகளாலே உறிஞ்சிக் கொள்ளப்பட்டு விடுமாம். ஆஹா, மேலே ஓடு குறியழியாமல் இருக்க உள்ளே இருக்கிற சாரம் அத்தை எப்படி அந்த உலங்கு உறிஞ்சிக் கொண்டு விடுகிறதோ அதுபோல என்னுடைய மேனி இப்படியே இருக்கிற பொழுது எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவானது கரைந்து விட்டதே என்று தெரிவிக்கிறாளாம். உளங்குண்ட விளங்கனி போல் உள்மெலிய புகுந்து என்னை நலங்கொண்ட நாரணர் என்று என்னை இப்படி ஆக்கிவிட்டானே எம்பெருமான். என்னுடைய மேனியை அப்படியே வைத்து உள்ளே இருக்கிற என்னுடைய பிராணனை நலிந்து விட்டானே. அவனிடத்திலே போய் என்னுடைய நடலை நோய், இப்படி நான் படுகின்ற நோயை நீங்கள் அவனிடத்திலே தெரிவியுங்கள் என்று தெரிவிக்கிறார். இன்னும் அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.